காஞ்சிபுரம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்று ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்து பேரணி ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் பேரணியாக சென்று தர்ணாவில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையினர் தற்செயல் விடுப்பு எடுத்ததால் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநிலம் தழுவிய ஒட்டுமொத்த தற்செயல் விடுப்பு மாவட்ட தலைநகர் பேரணி மற்றும் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடத்த கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வருவாய்த்துறையில் பணிபுரியும் வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் 300க்கும் மேற்பட்டோர் ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகத்தில் இருந்து பேரணியாக புறப்பட்டு காமராஜர் வீதி, வள்ளல் பச்சையப்பன் தெரு, மேட்டு தெரு, காவலான் தெரு வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள காவலான் கேட் பகுதியில் ஒன்று கூடி வருவாய் துறையில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு அனைத்து நிலை களப்பணியாளர்களுக்கும் குண்டர்களால் தாக்கப்படுவதை தொடர்ந்து நடைபெறுவதாகவும், வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டியும், அரசு ஊழியர்கள் பணியின் போது மரணம் அடைந்தால் கருணை அடிப்படையில் நியமனம் வழங்க கோரியும், அதிகமாக பணிகளை மேற்கொண்டு வரும் அலுவலர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையினர் திடீரென ஒருநாள் தற்செயல் விடுப்பு எடுத்ததால் அலுவலகம் முழுவதும் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனசேகரன், நவீன்குமார், பாலாஜி, வெங்கடேசன் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்பாக செய்திருந்தனர்.